Good morning, directors. We have a problem. Customer refund கேக்குறாங்க. என்ன இஷ்யூ நம்ம ஃபோன்ல எதுக்காக ரீஃபண்ட் கேக்குறாங்க? Phone heating and processor issue. நமக்கு ப்ராஃபிட் தான் முக்கியம். சோ ஃபோனை வந்து 3000 ரூபீஸ்க்கு டிஸ்கவுண்ட்ல சேல் பண்ணிடுவோம். இதனால நமக்கு எதுவும் பிரச்சனை வராது. நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. The company is a separate legal entity. So நம்ம சேஃப் தான். இதுதான் கார்ப்பரேட் வேலோட பியூட்டி. கேஸ் போட்டாலும் நம்ம நேம் வராது. என்னாச்சு இந்த கேஸ்? அர்ஜென்ட் ஆயிடுச்சு. டேட் நான் டைரியில நோட் பண்ணிடுறேன். சரி ஓகே, ஒர்க் எதுவும் இல்லை, நம்ம போய் டீ குடிச்சிட்டு வரலாமா? டைம் இருக்கு மேம், உங்களுக்கு டைம் வெயிட் பண்றாரு வீட்ல. அப்போ அவர் வர சொல்லுங்க. வர சொல்லிடவா? சரி. ஃபர்ஸ்ட் நீங்க போய் அந்த சிஏ பெட்டிஷன் பதிலா கொடுத்து பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க சார். மேம் அட்வொகேட் விஷ்ணு பிரியா. உங்க பேர் என்ன சார்? பிரவீன் குமார். என்ன வேலை பார்க்குறீங்க? ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். என்ன இஷ்யூன்னு வந்திருக்கீங்க? மேம் இப்போ வந்து நான் ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன் மேம், க்ரானிக்ஸ் 123 சொல்லிட்டு. அது வந்து ஹீட் இஷ்யூஸ் ரொம்ப ஆகுது, அது இல்லாமல் லேக் ஆகுது மேம். பட் நான் வாங்கின ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது, கிளியர் அண்ட் கட்டாக இருக்கணும். நான் இதுக்கு வந்து அவங்க கிட்ட கஸ்டமருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். கஸ்டமர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க? பட் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல மேம். சுத்தமாக ரெஸ்பான்ஸ். ஆமாம் மேம், 1 month யூஸ் பண்ணேன். 1 monthல யூஸ் பண்ணதுக்கு எனக்கு மனசளவுலையும் உடம்பளவுலையும் மென்டலி ரொம்ப வந்து நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன் மேம். அது இல்லாமல் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஸோ வந்து நான் கடைசியாக வந்து லா நம்பி வந்திருக்கேன். எனக்கு வந்து நீங்கள் சூட் போட்டு சரி, அந்த கம்பெனி மேலே நம்ம கேஸ் போட்டு காம்பன்சேஷன். ஆமாம் மேம், எனக்கு வந்து தக்க காம்பன்சேஷன் நீங்கள் வாங்கி கொடுங்க. சரி ஓகே, நம்ம அந்த கம்பெனி மேலே இருந்துச்சா கேஸ் போடுவோம். ஓகே, தேங்க்யூ. 1 week later. Honorable ma'am, I am appearing behalf of the petitioner Mr. Praveen Kumar. இவங்க வந்து Chronic Private Limitedன்ற ஒரு கம்பெனியில் ஃபோன் வாங்கியிருந்தாங்க. அந்த ஃபோன் ஒழுங்காக வேலை செய்யலைன்ட்டு அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவங்க எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஆனால் டேரக்டர்ஸ் வந்து இன்டென்ஷனலாக கார்ப்பரேட் வெயிலுன்ற மாஸ்க்கு பின்னாடி டேரக்டர்ஸ் இன்டென்ஷனலி ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க. Do you have any proofs for your argument? Yes ma'am, I have. These are the order copies of the these are the order copies and these are the complaint copies of the customers. Within 2 weeksல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ப்ராசஸர் ஹீட் இஷ்யூஸ் இருக்குன்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கு அவங்க எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ப்ளஸ் வந்து லிமிட்டட் லைபிலிட்டின்ற பேருக்கு பின்னாடி அவங்க ஹைட் ஆகியிருக்காங்க. கார்ப்பரேட் வெயில் வச்சு அவங்க ஹைட் ஆகிட்டு லைக் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிளாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ இஷ்யூஸ் ஆகுது. ஐ ஹம்பிளிங் ரெக்வஸ்ட் யூ டு lift the corporate bill and help the directors level. Okay. The defense counsel may proceed with the arguments. Honorable Ma'am, Chronix Private Limited Company, it's a separate legal entity. My clients, the directors, are not personally liable under business law. Yes, issues happened. Some phones were defective, but that does not mean my clients did fraud. Directors were not personally selling phones. Company sold it. Just because business fails doesn't mean it's fraud. So we humbly request, don't lift the veil. Don't punish honest businessman for a business error. Let the company handle the issue, not individual. A few moments later. So after reviewing the documents and hearing both the sides' argument, it is evident that the corporate structure has been misused. And the contention as to your corporate bail, corporate bailங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு immunity, board of directorsக்கோ இல்லை மேனேஜர்ஸ்க்கோ கொடுத்துருக்க ஒரு immunity to protect yourself from the personal risk. But நீங்கள் அதை யூஸ் பண்ணி you can't go around misusing that immunity. So in the case I'm going to lift the corporate bail and going to hold you guys liable for whatever the fraud you did. And petitioners, நீங்கள் உங்கள் ப்ரேயரில் சொல்லியிருக்கிற எல்லா காம்பன்சேஷனுமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ the order is passed on behalf of you. ஸோ அவ்வளோதான்.